குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை சந்திர தரிசனம். எல்லாம் மழைன்னு ஃப்ரெண்ட்ஸ், மோடம், மழை, வெயில் எல்லாமே கலந்து இது பண்ணுது. உங்கள் ஊர்லெலாம் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் ஒன்று தான் இருந்துச்சுங்க. அப்புறம் உங்கள் ஊர்லெலாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பதினெட்டு 5/2026. கோபத்தை நம்ம என்றைக்குமே பாராட்டக்கூடாது. 18/5/2026 மே மாதம். இன்னைக்கு தேதி 18 தேதி ஆகிப்போச்சு. பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் ஆனவரும் மரம்பெயரும் கிடந்தையும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம். விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சுப முகூர்த்தம். சந்திர தரிசனம் செய்வது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் நலம், ரிஷபம் சினம், கண்ணு தெரியலங்க, மிதுனம் உற்சாகம், கடகம் நிறைவு, சிம்மம் முயற்சி, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சிகம் உயர்வு, தனுசு புகழ், மகரம் சுகம், கும்பம் அமைதி, மீனம் பொறுமை. அதனால் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே என்ன பண்ணி ஒரு மனசு கஷ்டம்தாங்க. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கடன் பிரச்சனை, கவலை பிரச்சனை, என்ன சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? எதுவும் தீர போகிறதில்ல. என்னவோ மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால் இது பஞ்சாங்கம் அடட பஞ்சாங்கத்தை இங்கே புது பஞ்சாங்கம் எல்லா விலைவாசி எல்லாம் வருமானம், கடன் பிரச்சனை, என்ன சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சித்திரை வைகாசி 4 திங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையலுங்கிறத சொல்லுங்கள். நம்மளோட கஷ்டம் தீரணும்னா அமாவாசை அல்லது பௌர்ணமி. அமாவாசைங்கிறது முன்னோர்கள். பௌர்ணமி அன்று நாம் வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயம் நம்மளோட கஷ்டம் கவலைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்றது என்னோடது. பக்கமாக இருந்தால் போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு பூவை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அமாவாசைக்கும் போகலாம், பௌர்ணமிக்கும் போகலாம். ஏதோ ஒரு நாளில் நீங்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக நமக்கு மேன்மை தரும். இல்லை வீட்டில் தூரமாக இருக்குங்கன்னா போக முடியலன்னா நீங்கள் வீட்லேயே நினச்சி வழிபாடு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மனசு கஷ்டமாக என்ன இருக்குது, என்ன பேசுறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது இது இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு நிம்மதி வேணும். கஷ்டம் தீரும், கடன் எப்படி தீரும், கஷ்டம் எப்படி தீரும்ன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு மண்ணா கொட்டுது. எதுனாலும் கொஞ்சம் எல்லாம் ஒன்றுக்கு டபுளாக ஆகுது காசு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய ராசி பலனை சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது ஒரு மாதிரி மனசே சரியில்லாமல் இருக்குது. அதனால உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட சொல்லணும், அதை கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நான் ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்?
உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா. என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்